தற்போதைக்கு உங்களுக்கு பிடிச்ச தமிழ் நடிகை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு ஏதேனும் தமிழ் நடிகைகள் ஞாபகத்துக்கு வராங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா திரைப்படங்கள்லையுமே வெளிமாநிலத்தை சேர்ந்த ஹீரோயின்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு, காய்டு லோஹர், ஸ்ரீலீலா, பாக்யஸ்ரீ போன்ற எல்லா ஹீரோயின்ஸுமே வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இதுக்கு காரணம் என்னன்னு ரீசெண்டாக சிம்ரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்களோட ஸ்டேட்டில் படம் நடிக்கும் பொழுது எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கும் பொழுது எங்களை மதிப்பாங்க, கொண்டாடுவாங்க, எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இயக்குனர்கள் புரட்சி பேசுகிறேன், சமூக நீதி பேசுகிறேன், எல்லாருமே சமம், தமிழர்கள் முன்னேறணும் அப்படி இப்படின்னு பேசுகிற எல்லா இயக்குனர்களுமே தமிழ் ஹீரோயின்ஸுக்கு, தமிழ் ஹீரோக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. வெளிமாநிலத்து ஹீரோயின்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஏன்னு கேட்டால் எனக்கு வெள்ளையா இருக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரி, கருப்பா இருக்கிற கேரக்டருக்கு இங்க இருக்கிற தமிழ் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு கேட்டா, ஒரு மாற்றுத்திறனாளி வேடத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளியை நடிக்க வைக்கிறது மாதிரி தான் இந்த கருப்பா இருக்கிற கேரக்டருக்கு கருப்பா இருக்கிற பொண்ணை நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கருப்பா இருக்கிறதும் ஒரு குறை தான் அப்படின்ற முரண்பாடான தவறான கருத்தை நம்மளுக்கு புகுத்த ட்ரை பண்றாங்க. இது யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, ரீசெண்டா தமிழ் சினிமாவில் டைரக்ட் பண்ற எல்லா இயக்குனர்களுமே இப்படி தான் இருக்காங்க. மாரி செல்வராஜா இருக்கட்டும், சசிகுமாரா இருக்கட்டும், சமுத்திரகனியா இருக்கட்டும், இன்னும் பல டைரக்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த தவறை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே காரணத்தை தான் சொல்கிறாங்க, பெண்கள் கருப்பாக இருக்காங்க, வெளிமாநிலத்து பெண்கள் பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நடிகர் கருணாஸோட மகன் கென் கருணாஸ் அவர்களும் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, என் கூட ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு எந்த பெண்களும் ஒத்துக்கலை, குறிப்பாக தமிழ் பெண்கள் ஒத்துக்கலை, அதனால தான் நான் வேற்று மாநிலத்திலிருந்து ஹீரோயின்ஸை கொண்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் இப்படி சொல்கிறதுக்கு எத்தனை தமிழ் நடிகைகள் கிட்ட போய் இவர் வாய்ப்பு கேட்டார்? முதல்ல எத்தனை தமிழ் நடிகைகள் இருக்காங்க? தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா ஹீரோக்களுக்கு இதை விட அதிகமான பிரச்சனை. இன்னாரோட மகன்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும். விஜயோட பையன் நடிக்கலாம், உதயநிதியோட பையன் நடிக்கலாம், கருணாஸோட பையன் நடிக்கலாம், தனுஷோட அக்கா பையன் நடிக்கலாம், விஜய் ஆண்டனியோட அக்கா பையன் நடிக்கலாம், எல்லா ஹீரோக்களுடைய மகன்களும் நடிக்கலாம். ஆனால் புதுசாக வந்து ஒரு ஹீரோவாகிறது ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டு தன்னுடைய திறமையை நிலைநாட்டுற எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க, எத்தனையோ திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. கொடுத்தாலும் சைட் ரோலு இந்த மாதிரி ரோல் கொடுத்து அவங்களோட லைஃப்பை முடிச்சிருவாங்க. இந்த நெப்போட்டிசமில் வர ஹீரோக்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இவங்களுக்கு 5 படம் தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆனாலும் 6வது படம் கமிட் ஆகும். ஒரு உதாரணத்திற்கு நடிகர்களோட மகன்களுக்கு 5 படம் தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆனால் கூட 6வது படம் கமிட் ஆகும், அது ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வரும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு சாதாரண கலைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் சரி, ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி வர ஒரு ஹீரோக்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எங்கள் கரியரே முடிஞ்சிச்சு. நாங்கள் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு 2-3 படம் ஹிட் ஆகிட்டே வந்தாலும் 4வது படம் ஃபெயிலியர் ஆனாலும் நாங்கள் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நெப்போட்டிசத்தால் வர நடிகர்களுக்கும் வெளி மாநிலத்து ஹீரோயின்ஸுகளுக்கும் இந்த வாய்ப்பு, வெற்றி, பணம், பொருளாதாரம் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. மற்ற திறமைசாலிகளுக்கு அது கிடைக்காமலே போதுன்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு முதல் காரணமாக அமைஞ்சது என்னன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, மற்ற மாநில கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த முழு வீடியோவுமே. மற்றபடி யாரோட மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதேனும் தமிழ் நடிகைகள் பேர் ஞாபகத்துக்கு வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தால் அதையும் கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. வீடியோ பார்த்தது